எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, திரும்பவும் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆவிக்குரிய பிள்ளைகள், கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற பிள்ளைகள், இந்த வார்த்தைகளை கவனிங்க. இன்னைக்கு நீங்க ஊழியம் செய்யலாம். அதுபோல நீங்க இன்னைக்கு விசுவாச பிள்ளைகளா இருந்து கூட ஒரு ஊழியத்துல நீங்க பார்ட் டைமா கூட ஊழியர் செய்யலாம். இல்லாட்டி நீங்க விசுவாசத்துல மற்றவங்களுக்கு ஜெபிக்கலாம். இன்னைக்கு நாம ஊழியம் செய்கிறவர்களா இருக்கலாம். ஏசப்பா மேல விசுவாசம் உள்ள யாரா கூட இருக்கலாம். இந்த வார்த்தைகளை பார்க்கிற நீங்க மற்றவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது விடுதலை கிடைக்குதா? விடுதலை கிடைச்சிருது. நீங்க ஏசப்பாட்ட அவங்களுடைய விண்ணப்பங்களை, அவங்க குறைகளை சொல்லும் பொழுது, அவங்க வியாதியிலிருந்து, கடன் பிரச்சனையிலிருந்து விசுவாசத்துல கர்த்தர் விடுதலை உங்க மூலமா அவங்களுக்கு கிடைச்சிருது. ஆனா இன்னைக்கு நாம தீராத வியாதியில இருக்கிறோமே, தீராத கடன்ல இருக்கிறோமே, இன்னைக்கு அநேக போராட்டத்துல இருக்கிறோமே. இன்னைக்கு நம்மை கொண்டு பேசுற தேவன், நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தின்படி நம் மூலமாய் மற்றவர்களுக்கு கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற முடியும்னா, இன்னைக்கு நம்முடைய தேவைகள், நம்முடைய வியாதிகள், நம்முடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற முடியுமா? முடியாதா? ஏன் மாற்ற முடியல? இன்னைக்கு உங்களால ஒரு கேன்சர் பேஷண்ட் சுகமாகறாங்க. உங்களால ஒருத்தங்களுக்கு கற்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உங்களால மற்றவர்களுக்கு தீராத வியாதிகள் எல்லாம் சுகமாகுது. ஆனா இன்னைக்கு நீங்க டாக்டரை நம்பி, இன்னைக்கு மாத்திரைகளை நம்பி, இன்னைக்கு மருத்துவமனைகளை நம்பி ஓடுறீங்களே, இன்னைக்கு தீராத வியாதிக்குள்ள முடங்கப்பட்டிருக்கிறீங்களே, அப்ப அது சாபம் தானே? இன்னைக்கு நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் ஜெபிக்கும் பொழுது மற்றவங்க விடுதலை ஆகுறாங்க. நான் ஜெபிக்கும் பொழுது என்னை கொண்டு கர்த்தர் மற்றவங்களுக்கு பெரிய அற்புதங்களை செய்யறாரு. நான் ஒரு ஆசீர்வதிக்கப்படுற பாத்திரமாய் அல்ல, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் என்னை கொண்டு கர்த்தர் பயன்படுத்துறாரு. ஆனா நான் இன்னைக்கு மருத்துவமனையும், இன்னைக்கு நான் வீட்டுக்குள்ள முடக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறேனே, எனக்கு யார் உதவி செய்வா? ஏன் எனக்கு இந்த போராட்டம்? நல்லா கவனிங்க. ஒரு ஊழியக்கார பிள்ளைகள், அது குடும்பமா இருக்கலாம், பார்ட் டைமா இருந்து ஊழியர் செய்கிற யாரா கூட இருக்கலாம். நீங்க முதல்ல சாபக்கட்டு உடைக்கப்பட்டு விடுதலை ஆனாதான் மற்றவர்களை விடுதலையாக்க முடியும். இன்னைக்கு அநேக ஊழியக்காரருடைய வீடுகள்ல நான் போகும் பொழுது, அநேக கிறிஸ்தவ விசுவாச பிள்ளைகளுடைய வீடுகளுக்குள்ள போகும் பொழுது, மருத்துவ மாத்திரை டப்பாக்கள் தான் அதிகமா இருக்கும். ஆனா அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு ஒரு சின்ன போராட்டம் இருக்கு, இல்லாட்டி எனக்கு சின்ன பலவீனம் இருக்கு. நீங்க நல்லா கவனிங்க. ஒரு போராட்டம் வேறு, பலவீனங்கள் வேறு. நீங்க இந்த போராட்டத்தையும் பலவீனத்தையும் மிங்கிள் பண்ணிடக்கூடாது. இப்ப போராட்டம் என்ன அப்படின்னா, எபேசியர் 6ல பவுல் சொல்றாரு, மாம்சத்தோடும் அல்ல, இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அல்ல. இன்னைக்கு ஆவிக்குரிய போராட்டம் அது. பலவீனம் என்றது நமக்கு கர்த்தர் சில இடத்துல மாம்சத்துல கொடுப்பாரு, அது வேற. சிலது நம்மளாய் போய் தேடி வாங்கி கொண்டு வர்றது. இன்னைக்கு ஒரு ஊழியக்காரங்க எதுல அதிகமா கர்த்தரை சார்ந்திருக்கணும்னா, விசுவாசத்துல சார்ந்திருக்கணும், ஃபெய்த்ல சார்ந்திருக்கணும். இன்னைக்கு அந்த ஃபெய்த் நமக்குள்ள இல்லாததாலதான் இன்னைக்கு நமக்குள்ள வியாதி வந்த உடனே டாக்டர் தேடி ஓடுறோம். வசனத்தினுடைய வெளிச்சம் இல்லாததாலதான், வசனம் உங்களுக்குள்ள நிலையா இல்லாததாலதான் இன்னைக்கு தேவையில்லாத வியாதிகளுக்கு அநேக பணங்கள் இன்னைக்கு மருத்துவமனைக்கு போகுது. ஏன் அப்படின்னா, நீங்க எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. எது? தேவனுடைய வார்த்தையானது. ஒரு டாக்டர்கிட்ட போகும் பொழுது, உங்களுக்கு பிபி இந்த லெவல்ல இருக்கு, சுகர் இந்த லெவல்ல இருக்கு, அவன் பாருங்க மனுஷன் கண்டுபிடிச்ச ஒரு மிஷினை வச்சு உங்களுடைய உள்ளான காரியத்தில் இருக்கிற வியாதிகளை சொல்ல முடியும் அப்படின்னா, நீங்க தேவனோட உறவுல இருந்தா, கர்த்தருடைய வசனம் உங்களுக்குள்ள இருந்தா, உங்களுடைய சரீரம் முழுவதும் அவருடைய வார்த்தையினால பரிசுத்தமாக்கப்பட்டு உங்களை திரும்பவும் பலமுள்ள மனுஷனாய் மாற்ற என் கர்த்தரால முடியும். ஆனா நீங்க தேவனை விட்டுட்டு, கர்த்தரை விட்டுட்டு, அவருடைய வசனத்துக்கு நடுங்கிறத விட்டுட்டு, இன்னைக்கு ஒரு வியாதி வந்துருச்சு, ஒரு பலவீனம் வந்துருச்சுன்னா இன்னைக்கு டாக்டரை தேடித்தான் அதிகம் ஓடுறீங்க. என்னதான் ஊழியம் செய்தாலும் நம்ம இருதயத்தினுடைய ஓரத்துல என்ன இருக்கு? இன்னைக்கு நம்ம பட்டணத்துல எந்த டாக்டர் பெரியவரா இருக்கிறாரு? எந்த ஆஸ்பத்திரி பெரியதா இருக்கு? தயவு செய்து, இதுவரைக்கும் நீங்க அப்படி இருந்திருக்கலாம். நீங்க கர்த்தரை குறிச்சு மேன்மை பாராட்டுங்க. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், எந்த வியாதியும் என்ன நெருங்காது. அதுக்காக டாக்டர்கிட்ட போக கூடாதுன்னு நான் சொல்ல வரல. வசனத்தினுடைய வெளிச்சம் உங்களுக்குள்ள இருந்தா, சத்தியத்தை அறிகிற அறிவித பாக்குறவங்களுக்குள்ள இருந்தா, கர்த்தர் உங்க வீட்டுல அந்த சாபமான மருத்துவ பாருங்க, அந்த டப்பாக்களும் சரி, இன்னைக்கு டாக்டருடைய பாருங்க, நீங்க மருத்துவமனைக்கு வீணாய் போற பணங்களும் சரி, கர்த்தர் செலவு பண்ண விட மாட்டாரு. ஏன்னா கர்த்தர் உங்க வீட்டை கட்டுவாரு, கர்த்தர் உங்களை நடத்துவாரு.
ஆனா இன்னைக்கு நமக்கு கர்த்தர் மேல நம்பிக்கை இல்லாததால, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததால, நம்ம கர்த்தருடைய பார்வைக்கு வேற மாதிரி இருக்கிறதால, சத்தியத்தை உள்ள கொள்ள முடியாததால, நம்ம மற்றவர்களுக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், பயன்படுற பாத்திரங்களா இருக்கிறோம். ஆனா நமக்குள்ள அந்த வெறுமை இன்னைக்கும் இருக்கு. அதனால நீங்க ஜெபிக்கும் பொழுது மற்றவங்களுக்கு விடுதலை கிடைக்கிறத விட, நீங்க முதல்ல அந்த சாபக்கட்டுகள், இன்னைக்கு ஒவ்வொரு மாசமும் என் வீட்டை விட்டு வெளியில போற இந்த சாபமான பணங்கள், அது போல எதெல்லாம் இன்னைக்கு எனக்கு முடக்கி என் ஆசீர்வாதத்தை தடை பண்ணுதோ, அதை நீங்க ஆவிக்குரிய நிலைமையில ஆண்டவரோட உறவுல இருந்து அந்த கட்டுக்களை உடைச்சு தேவனோட உறவு கொள்ள வாங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்கிறவர். அதனால சோர்ந்து போகாதீங்க, வார்த்தையை பிடிச்சிட்டு ஓடுங்க. எபிரேயர் 4:12 மாத்திரமல்ல, யோவான்லையும் நீங்க 15லையும் படிக்கலாம், 17லையும் படிக்கலாம். கர்த்தருடைய சத்தியத்தை கொடுத்துதான், அவருடைய வசனத்தை கொண்டுதான் நம்முடைய ஆத்துமாவை மாத்திரமல்ல, அவர் எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறாரு. அதனால மருத்துவமனைகளுக்கு போக கூடாதுன்றதல்ல, டாக்டரையே சார்ந்து இருக்க கூடாது. அது போல இன்னைக்கு நீங்க கடன் பிரச்சனைகள், நீங்க உலக காரியத்தில் சிக்கிட்டு இன்னைக்கு மற்றவர்களை விடுவிக்க முடியுமானா விடுவிக்க முடியாது. நீங்க முதல்ல சாட்சி உள்ள பாத்திரங்களாய் மாறுங்க. நீங்க ஆண்டவருக்கு முன்னாடி உங்களை ஒப்பு கொடுத்து உங்க வழிகளை சீர்படுத்துங்க. அதுக்கப்புறம் கர்த்தர் கொடுத்த ஊழியத்துல ஜனங்களை ஆயத்தப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்கிறவர். அதனால சோர்ந்து போகாதீங்க. இதுவரைக்கும் முடக்கப்பட்டிருக்கலாம், நீங்க என்ன செஞ்சிருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். நீங்க தேவ வசனத்தை சத்தியத்தை பிடிச்சு கொண்டு உள்ள வாங்க. கர்த்தர் உங்களுடைய நோய்களை குணமாக்கி திரும்பவும் பலப்படுத்த கர்த்தர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். God bless you.